ஹலோ எவ்ரிவன், ஹோஸ்டிங்கரில் எப்படி ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. It will take us to the H panel. ஸோ அதில் உங்களுடைய ஹோம் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோஸ்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் கிளிக் மேனேஜ். தென் இந்த மெயின் மெனுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க டொமைன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சப்டொமைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. தென் கிரியேட் எ நியூ சப்டொமைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் உங்கள் சப்டொமைனுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து லேர்ன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். லேர்ன் டாட்டுக்கு அப்புறம் ஸோ உங்களுடைய மெயின் டொமைன் நேம் என்னவோ அந்த நேம் அங்கே சைடில் இருக்கும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் கிளிக் கஸ்டம் ஃபோல்டர் ஃபார் சப்டொமைன். ஸோ அந்த ஃபோல்டர் நேமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்டொமைன் என்ன நேம் கொடுத்தீங்கன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கிளிக் கிரியேட். ஸோ கிரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து லேர்ன் டாட் என்னோட மெயின் டொமைன் நேம் .com அப்படிங்கிற எனக்கு வந்துடும். ஸோ சப்டொமைன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுடைய என்னென்ன சப்டொமைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம இந்த டைரக்டரியில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கரண்ட் சப்டொமைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வேர்ட்ப்ரெஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். சப்டொமைன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ண சப்டொமைன் நம்ம இப்போ வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோ இன்ஸ்டாலரில் ஆப்வியஸாக நாம் இங்கே வந்து we are going to select வேர்ட்ப்ரெஸ்ஸுங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ்ஸினுடைய கிரெடென்ஷியல்ஸ் டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம், அட்மினிஸ்ட்ரேட்டர் மெயில் ஐடி, இதெல்லாமே இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இது அட்வான்ஸ்டில் இன்ஸ்டாலேஷன் பார்த்து நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும். நீங்கள் க்ரியேட் பண்ண சப்டொமைன் கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு டேட்டா பேஸ்லாம் டிஃபால்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிளிக் இன்ஸ்டால் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். தென் உங்களுக்கு இதில் இப்போ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்டொமைனுடைய வேர்ட்ப்ரெஸ் அட்மின் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இட் இஸ் ரீடைரக்டிங் டு தி வேர்ட்ப்ரெஸ் அட்மின் ஏரியா. ஸோ திஸ் இஸ் ஹவ் த சப்டொமைன் கேன் பி created and the WordPress can be installed on it. ஓகேங்களா? So thanks for watching and let's connect in some other video. Thank you.